வணக்கம் ஜானகி. வணக்கம் கேக்கு. இந்த எபிசோடு வந்து நம்ம ஐ திங்க் நம்ம டேங்க் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து பார்த்த ஃபர்ஸ்ட் படம் தான், கரெக்டா? ஆமாம். ஸோ ஆக்சுவலாக இது பிளானே இல்லாமல் டக்குன்னு போய் பார்த்த படம். ஆனால் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மம்முட்டி வந்து நடித்த பிரம்மயுகம்ன்ற படம் பற்றி தான் இந்த எபிசோடு வந்து இருக்க போகுது. ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னா ஒன்று இருக்கு. ஸோ இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இந்த படமோட டெம்ப்ளேட் இருக்குல்ல, அந்த ஒரு ஷேடு, அந்த ஒரு இது வந்து பூதகாலம்னு சொல்லிட்டு ஒரு படம் மலையாளத்தில் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, இதே ஆர்ஆர் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் 1 இயரோ 2 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கு. ராகுல் சதாசிவம் சேம் டேரக்டர் தான். ஸோ எப்படின்னா அந்த ஷானி நிகம் இருக்கார்ல, ஷானி நிகமும் ரேவதி. ஷானி நிகம்னா அந்த ஆர்டிக்ஸ்ல வருவாரு, அதே மிஸ்ட்ரி ஹாரர் பேஸ்ட் படம் தான். இதே மாதிரி தான் இருக்கும் அந்த படமும். அந்த 2 கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில கேரக்டர் அந்த படத்துல வரும். அதே ஃபார்மட் மாதிரி தான் அந்த படம் இருக்கும். ஏன்னா நான் அந்த படம் பார்த்துருக்கேன், அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு டேரக்டர்ஸ் எடுக்கும் போது அதே ஃபார்மட்டு, அதே ஒரு ஹேண்டில் பண்ற விதம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் மொரார்லெஸ். அந்த அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மட் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல் பேஸ் தான், அந்த ஜானர் பேஸ் பண்ணி தான் இந்த படமா இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காரணம் இது. ரெண்டாவது, இந்த படம் ஃபுல்லாவே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. படத்துல வந்து நிறைய கேரக்டர் கிடையாது. இப்போ நார்மலா மோனோப்ளே வந்து ஒரு ஆள் ஃபுல்லா நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு 3-4 கேரக்டர் தான், பேசிக்கா ஒரு 3 கேரக்டர் தான் வரும். அதுல மம்முட்டி வந்து மிச்சம் 2 பேர் வந்து சைட் கேரக்டர் மாதிரி இருப்பாங்க அப்படின்றது வந்து முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பிரஸ் மீட்லயுமே ஒரு சில விஷயத்துல வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து இதுல என்னென்னலாம் வந்து ஹைலைட்டான விஷயம் இருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப கிராஜுவலா ஸ்மூத்தா எடுத்துட்டு போன விஷயம் தான். அதாவது ரொம்ப ஹையும் ஆகல, ரொம்ப லோவும் ஆகல, ஒரு மாதிரி ஸ்லோவா மைல்டா இருக்கும் தெரியுமா, அந்த மைண்ட்லெஸ் வந்து நல்லா இருந்தது. இது வந்து ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த படத்துல வந்து நிறைய இந்த ஒரு எப்படி சொல்றது, இந்த கேஸ்டிசம் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எப்படின்னா வந்து அந்த பாட்டு பாடுறவங்க அவர் வந்து பாணர்னு நினைக்கிறேன், மலபார்ல. அதாவது இந்த படம் வந்து இந்த நார்த் இருந்து சவுத் மலபார் அந்த ஏரியால தான் நடக்கும். ஸோ லைட்டா அந்த கேஸ்டிசம் பேஸ் பண்ணி ஆட்சியாளராக இருப்பாங்க. இவர் இந்த இன்னொருத்தர் சைடு கேரக்டர் வந்து அந்த பாட்டு பாடுவார். அதாவது ஒரு ஏதோ ஒரு இடத்த வந்து ஒரு கிராஸ் பண்ணி போகணுன்றதுக்கு போகும்போது நடுவில் வந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் நடக்கிற விஷயம், அதுல எப்படி அவர் சர்வே ஆகிறாரா இல்லை அதுல இருந்து எப்படி மீண்டு வராரான்றதுதான் இந்த படம். ஸோ இதுதான் இந்த படத்துல நான் பார்த்த விஷயம் வந்து அந்த ஏன்னா கொடுமன் பொட்டின்ற ஒரு கேரக்டர் வச்சுதான் அந்த படம் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி சாமி ஒரு வரம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி வச்சு இன்டர்வல்ல வந்து ஒரு இன்டர்வல் வச்ச இடமும் நல்லா தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஸோ மோஸ்ட் ஓவர் இந்த படம் பார்க்கறதுக்கு வந்து நிறைய பேர் இந்த படம் வந்து ஒரு மாதிரியா இருக்கு, டிராகியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஏன்னா இதோட ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்த சைக்காலஜிஸ்டல் டிஸ்டார்டர் பேஸ் பண்ணி தான் பூதகாலம் இருக்கும். மேபி எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஒருவேளை மம்முட்டி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நாளா அங்கேயே இருக்கிறதுனால ஒரு சைக்காலஜிக்கலா அதெல்லாம் அஃபெக்டா இருக்கலாம். ஏன்னா ஒரு சீன்ல சொல்லுவான், நான் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வருஷமா தனியாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். மேபி எனக்கு அப்படி கனெக்ட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட படம் பார்க்கும்போது படம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இது நான் இன்டர்வல் இருக்க முடிவு பண்ண முடியாது, செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி வேணா எடுத்துட்டு போய் முடிப்பான்ற மாதிரி தான் நீங்க சொன்னீங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கோடவே இந்த செகண்ட் ஹாஃப் படம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒருவர் இந்த படம் ரொம்ப லென்த்தாகவும் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் கிடையாது, கரெக்டாக 2.25 ஹவருக்குள்ள நல்லா முடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு சில இடத்துல அந்த ஹாரர் வைஸ் காட்டுற விஷயத்திலே வந்து ரொம்ப பயன்படுத்தாம கொஞ்சம் பேசிக் லெவல்ல இருந்தது. இந்த படம் வந்து டீசரும் ட்ரெய்லரும் வரும்போதே தெரிஞ்சு போச்சு இந்த படம் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கொஞ்சம் நல்லா ஹாரர் வைஸ் இல்லாம கொஞ்சம் நல்லா கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணி இந்த ஒரு சில பேர்ல எனக்கு மாஸ்டர் பீஸா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஜானர்ல பார்க்கும்போது நமக்கு அந்த மாஸ்டர் பீஸா தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருக்கு. பொறுமையா உட்காந்து பார்த்தா இந்த படம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நிறைய டிகோடிங்லாம் இருக்கு, மேபி அதை நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த படம்? ஆக்சுவலி நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அரௌண்ட் 15 to 20 இயர்ஸ் மேலே ஆகுது பிளாக் அண்ட் ஒயிட்லாம் பார்த்து.
நான் என்ன சொல்லணும்னா, நான் கடைசியா பார்த்தது இப்ப சும்மா பழைய இது படம்லாம் பார்க்கும்போது ரேஜிங் புல்னு ஒரு படம் இருக்கு. மார்ட்டின் ஸ்கார்செஸி இது அவரது இருக்கும். அது எப்படின்னா பாக்ஸிங் பத்தி இருந்த விஷயம் அந்த படத்துல இருக்கும். ஸோ அந்த படம் நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தேன். அதை பார்த்துட்டு இருக்கும்போது இது இப்ப இது பிரம்மயுகம் ரிலீஸ் ஆச்சு. சரி ஓகே பார்க்கலாம். ஏன்னா அப்ப வந்து கேமரா அந்த அளவுக்கு கிடையாது. பட் இப்ப வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. மேபி பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நான் ஆக்சுவலி அதுக்கு தான் யோசிச்சது. ஆக்சுவலி எனக்கு மலையாளம் ஃபிலிம் வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுப்பானுங்க. அவனுங்க சுத்தி சுத்தி அவனுங்க ஏரியாக்குள்ள தான் எடுப்பானுங்க. ஆனா அதுல எப்படி உன்னால கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது, லாஜிக்கலா இல்ல வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸா அந்த மாதிரி எப்படி திங்க் பண்ண எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கல்ச்சர் பேஸ்லயே தான் எடுப்பானுங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ அதனால போயிட்டு அங்க எங்க எடுக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. இங்கேயே ஒரு படத்தை எப்படி எடுத்து முடிக்கலாம் அழகா அப்படின்றதெல்லாம் யோசிப்பானுங்க. அதுல எப்படி உன்னை வந்து எப்படி சொல்றது, மெய்மறந்து போக வைக்கிறது அப்படின்றதுதான் அவனுக்கு யோசிப்பானுங்க. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் மலையாளம் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுல என்ன அப்படின்னா இவங்க அதுக்கு வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ், நெகட்டிவ் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வச்சிருந்தது. அது இல்லாம மமோக்காக்கு வந்து மமோக்கான்றது மம்முட்டி. அவருக்கு வந்து இந்த நெகட்டிவ் ரோல் கொடுத்தாங்க. அது வந்து ஆக்சுவலி ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் ஷேட் நெகட்டிவ்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அது ஒன்று பண்ணியிருக்காரு. பழைய படம் ஒன்று இருக்கு. ஸோ அது இல்லாம இது ஒன்று 2வது படம் இது அவருக்கு நெகட்டிவ் ஷேட், நல்ல கம்ப்ளீட் நெகட்டிவ் ஷேட்ல. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஏன்னா இதுல இந்த படத்துல என்னன்னா இது எல்லாருமே அரைச்சு போட்ட மாவு தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு பழைய மாவு தான் இது. எல்லாம் புதுசா ஒன்று சொல்றது சுந்தர் சி, லாரன்ஸ் எல்லாருமே அரைச்சு போட்ட மாவு தான். பட் ஆனா அது பழைய மாவு தான் அப்படின்னு உங்களை யோசிக்க விடாம அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே எடுத்துன்னு போனதுதான் விஷயம். அந்த ஸ்கிரீன் பிளே எப்படி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சினிமாட்டோகிராஃபி. அந்த ஃப்ரேம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒன்னு அந்த எப்படி சொல்றதுன்னா ஒரு அவன் ஃபர்ஸ்ட் அங்க ஒரு இதுக்குள்ள போவான், என்ட்ரன்ஸ்குள்ள அங்க ஒரு ஃப்ரேமிங் ஒன்று வச்சிருப்பான். அதை நீங்க பார்த்தா தெரியும். அது எப்படின்னா அவனோட எப்படி சொல்றது, அது அந்த அவனோட டெத்தை நோக்கி அவன் போற மாதிரி ஒரு ஃப்ரேமிங் ஒன்று வச்சிருப்பாங்க. அதை நீங்க பார்க்கும்போது அந்த அந்த ஆர்ட் அந்த 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 ஃப்ரேம் உங்களுக்கு சொல்லும். ஓகே எப்படி இது நான் சொல்றேன் அப்படின்னா டெத் நோட்னு ஒரு அனிமே இருக்கு. அதுல வந்து ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஒரு சம்பவம் நடக்கும். அதுல அந்த பொண்ணு நடந்து போகும்போது மேல தூக்கு கயிறு இருக்கும். அந்த பொண்ணு நடந்து போற மாதிரி அப்படி காட்டுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இது ஃபீல் ஆச்சு. ஓகே மேபி இதோட இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது. நான் சொல்றேன் ஜஸ்ட் இன் கேஸ். இது அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே இந்த ஃப்ரேமிங் நல்லா இருந்தது. அந்த வீடை காட்டும் போது காட்டின விதம் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ரூம்குள்ள போவாதன்னு சொல்லுவாங்க. இந்த பாதை வழியா போவாத அப்படின்னு அந்த அதுல இருந்த ஃப்ரேமிங் அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அது இல்லாம வந்து இந்த படத்துலயே மொத்தம் சொல்ல போனா ஒரு 6 கேரக்டர் தான். அதுல 2 கேரக்டர் வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் கூட வராது மிஞ்சி போனா. 3 கேரக்டர் முக்கியமான கேரக்டர். அந்த 3 கேரக்டர் சுத்தி தான் ஒரு படம் எடுக்க முடியும். அதை வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு லேக் இல்லாம எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுலதான் முக்கியமான அந்த ரைட்டிங் இருக்கு. ரைட்டிங் பார்க்கும்போது ரைட்டிங்ல தெரிவிக்க விட்டாங்க. எதுவுமே சொல்ல முடியாது. சூப்பரா இருந்த ரைட்டிங். அது இல்லாம அந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு சீனுக்கும் அந்த கூசம்ஸ் வர்றது அதெல்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது. சார்ல்ஸ் நினைக்கிறேன் அவர் பேர். சார்ல்ஸ் ஜேவியரான்னு தெரியல. ஜேவியர் தான் நினைக்கிறேன் அவர் பேரு. ஸோ அவரு நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அது இல்லாம அந்த 3 கேரக்டர்ஸுமே வந்து எப்படின்னா நல்ல எங்கேஜிங்கா இருந்தது. உங்களால அது குறைய சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 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 ஹாரர் ஃபிலிமு சில இடத்துலலாம் ஸ்லோவா தான் போகும் படம். அதை வந்து நீங்க வேற எப்படியும் எடுக்க முடியாது. ஃபுல் ஹை பேஸ்ல எடுக்க முடியாது படத்தை எப்பவுமே ஹாரர் மூவிஸ். அது கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா அப்பதான் படம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். அந்த எட்ஜ் ஆஃப் சீட்ல உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால அதுலயே இதுல வெறும் 3 கேரக்டர் தான்ற போது அதுக்கேற்ற மாதிரி எப்படி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு அதெல்லாம் பண்ணதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலி. கதை என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருந்தது. பட் என்னன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி மாதிரி தான் பண்ணிருக்காங்க. இவருக்கு வந்து இந்த மனுஷனுக்கு 72 வயசு ஆகுது. பட் இப்பயும் வந்து நம்மளால இப்படி சர்ப்ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் என்னால இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு ஒரு இவ்வளவு ஏஜான ஆக்டர் பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டரும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ் கொடுக்குறாங்க டேரக்டருக்கு. ஸோ அந்த டேரக்டரும் வந்து அதை நம்பி கரெக்டா எடுக்கிறாரு படத்தை அப்படின்ற போது எவ்ரி திங் கம்மிங் இன்டு பீஸ் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஒரு இது எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான் சொல்லலாம். யாருமே யோசிக்கல. நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க பட் கை விட்டாங்க. வேணாம்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல. நான் இப்ப சொல்ற கரண்ட் ஜென்ரேஷன்ல பட் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல எனக்கு பிடிச்சிருக்கு. படம் வந்து எப்படி சொல்றது, சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். எனக்கு ஜென்ரலா பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிக்கும். போட்டோ எடுக்கிறதுனா சரி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு இது ஓகேவா இருந்தது. மேபி உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அது சப்ஜெக்டிவ். ஓகேங்களா? பட் அந்த படத்தை போய் நீங்க ஒரு தடவை பாருங்க. உங்களுக்கு அந்த ஃப்ரேமிங், அந்த ஷார்ட்ஸ், அந்த ஸ்கிரீன் பிளே உங்களுக்கு நல்லா எங்கேஜிங்கா இருக்கும். அந்த விதத்துல நீங்க வந்து கன்ஃபார்மா அந்த படத்தை நீங்க போய் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு சில கேள்விலாம் டவுட்லாம் இருந்தது. இந்த ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு வந்து அவனை மயக்கி கூட்டு போவோம். அது வந்து டெவில்ன்ற மாதிரி சொல்லுவாங்க.
கடைசியா ஒரு ஷாட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, மம்முட்டியும் அந்த பொண்ணை வந்து கொஞ்சம் க்ளோஸா இருக்க மாதிரி காட்டுவாங்க. ம். ஆக்சுவலா அந்த சீன் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல ஏதாச்சும் கொஞ்சம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சா? உங்களுக்கு என்ன தோணுச்சு அது? அதான் மேபி மம்முட்டி யாருன்றதை ரிவீல் பண்ணிட்டாங்க அந்த ம். இடத்துல. ம். யாருன்னு ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த பொண்ணு வந்து பண்ணும்போது ஓகே, அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு 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 பிஏ மாதிரி வச்சிருப்பாங்களா, ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, ம். அதனாலதான் அவர் வச்சு மூவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி ம். தோணுச்சு? இது அந்த படத்துல என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி தோணுச்சுன்னா, லைக் அதுவும் ஸ்பிரிட்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு எப்படி சொல்றது, இது வந்து மேபி எதனா ஒரு லூப் ஹோல் மாதிரி இருந்திருக்கலாம் அந்த கதையில. பட் ஏன்னா எனக்கு அது என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அந்த இதுவும் இவனும் இந்த மம்முட்டின்ற கேரக்டரும் ஒரு ஸ்பிரிட் மாதிரி தான், அதுவும் ஒரு ஸ்பிரிட் மாதிரி தான் இருந்தது. ஓகேவா? மேபி டூ கூட கம் அந்த சேம் பிளேஸ் சேம் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல அந்த 2 பேரு வருவாங்கல்ல, அந்த இந்த சைட் கேரக்டர் ஒருத்தர் இருக்கும்போது அவன் கூட ஒருத்தர் இருப்பான்ல. ஆமா. ஏன்னா மேபி அது பிளான்டா கூட இருக்கலாம்ல. ம். இந்த சைட்ல இவன் வரான், இவனோட விஷயம் என்னன்றது ஆமா. தெரிஞ்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஆ. வரும்போது நான் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன், இந்த ம். ஆத்த கறக்கும் போது தான் வருவேன்றது ஒரு ஸ்டோரி சொல்லிடுவான். ஆ. அப்புறமா மம்முட்டி என்ன சொல்லுவான், அது கிடையாது உன் கதை, உங்க வீட்டுல அம்மா தனியா இருக்காங்க. ம். அப்புறம் கேட்டது இது எப்படி உங்களுக்கு தெரியும், அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது, அப்ப மேபி மம்முட்டி வந்து ப்ரீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். அப்படியும் இருக்கலாம் கதை. அப்படி அப்படி இருக்கலான்றதுதான் ஒரு தாட் ப்ராசஸ் ஆகவே போகும். ஆனா கடைசியில எண்டுல வந்து ஒரு வர ட்விஸ்ட் வச்சு மாதிரி அவளுங்க வர வச்சு அங்க அவனை பயன்படுத்தி இந்த பக்கம் ஓட வச்சு மேபி மம்முட்டி அப்படி பண்ணிருக்கலாம். ஓகேவா? அதுவும் இருக்கு. அதுதான் நீங்க சொல்றது கரெக்டா? ஆமா. அதாவது ப்ரீ பிளான்டு. ஆக்சுவலா இது மாதிரி ம். இந்த சைடுல வரான்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ம். ம். ஸோ எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அந்த எண்டுல வந்து கடைசியா முடிக்கும் பொழுது எப்படி காட்டுவாங்கன்னா, இவன் வந்துருவான். இவன் வந்ததுக்கு அப்புறமா தண்ணியில பார்க்கும்போது மம்முட்டி ஃபேஸ் தெரியும். ஆக்சுவலா அவன் வந்து உருவம் மாறிட்டான். அவன் செத்து போயிட்டான். இவன் உருவம் மாறிட்டான். உருவம் மாறிட்டு இவன் போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து இந்த அந்த அவன் பையன் சொல்லிட்டு அந்த குடும்பம் போட்டி பையன் சொல்லிட்டு இந்த சமையல்காரன் உள்ள வந்து இந்த மாதிரி அவனை சுட்டுருவாங்க. வெள்ளைக்காரன் போயிடுவான். அந்த வெள்ளைக்காரன் வச்ச சீன் வந்து இருக்காங்க. மேபி அது கண்டினியூ இதோட கண்டினியூஷன் தான். எனக்கும் அதை நான் யோசிச்சேன் ஆக்சுவலி. என்னன்னா அவனை வந்து நீங்க விட்டு வச்சிட்டீங்க, இது வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இதுக்கப்புறம் பவர் யார் கையில இருக்கோ அவன் கையில தான் அந்த ரிங்கோ அந்த இவன் அந்த குட்டிச்சத்தான் இருக்குல்ல, அதோட பவர் வந்து சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அது போய் அழிக்காத வரைக்கும் அதை வச்சு நிறைய பிரச்சனை தான் வரும் அப்படின்றதுக்கு தான் அது காட்டுவாங்க. அவன் வந்து மிடில் ஆஃப் ப்ராசஸ்ல இருந்தான், அழிக்கிற ப்ராசஸ்ல இருந்தான். அவனை தடுத்துட்டாங்க. இப்ப அவனை தவிர வேற யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சவனே இறந்துட்டான். இதோட பேசி இதுக்கப்புறம் ரிவீலே ஆகாது. இது இங்க இதுக்கப்புறம் சுத்தி சுத்தி வரதான் போகுது, பெரிய பெரிய அதிகாரத்துல போய் உட்காரதான் போகுது அப்படின்றதுதான் அது சொல்ல வந்தாங்க. முடிஞ்சிச்சு கதைய. எனக்கு அப்படிதான். எனக்கு என்ன அப்படின்னா அடுத்து இவனுக்கு தான் போறானுங்க, அடுத்த கேஸ் இவன் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு அதோட கான்செப்ட் என்னன்னா பவர் யார் கையில இருக்கோ அவங்கதான் புத்தி பேது அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, புத்தி பேலடிச்சு போயிடுச்சு. பவர் இருக்கவங்க கையில வந்து ஓவர் பவர் இருக்கவங்க கையில வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. எல்லாமே வந்து அவங்களுக்கு கீழே அடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதுதான் படத்துலயும் காட்ட வந்திருப்பாங்க. ஆக்சுவலி இது என்னன்னா கொஞ்சம் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் கோஸ்ட் ரைடர் ரெண்டும் சேர்ந்த கதை மாதிரி தான் இருக்கு. இல்ல ஸ்டார்டிங்ல வந்து அந்த காஸ்டிசம் பேஸ் பண்ணி வர விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆச்சா? ஏன்னா பெருசா எனக்கு அதுல வந்து சும்மா விட்டமான வச்ச மாதிரி தான் இருந்தது எனக்கு. அதாவது நான் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பாட்டு பாடுறவன் அப்படின்னா பாட்டு பாடுறோம்னா ஓகே, நீ வந்து ஓகே அந்த நீ ஏன்ப்பா இது பண்றேன்னா இல்லங்க நாங்க பாட்டு பாடுறோங்க, நாங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அப்ப தெரிஞ்சிருச்சு ஓகே இவங்க மேல கீழே. அதேதான் வந்து எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல்லாவே டிராவல் ஆகும். யார்கிட்ட பவர் இருக்கவங்க கீழே இருக்கிறவங்க அடிமையா தான் இருக்கணும்ன்றதுதான் இந்த படத்தோட கோர் அப்படின்றது எடுத்து வந்தது எதுக்குன்னா அவங்களுக்கு சும்மா அவங்களை வந்து கொஞ்சம் போட்டு லைட் அடிக்கணும் அப்படின்றத போட்டு வச்ச மாதிரி தான் இருந்தது. அடிக்கிறாங்கன்றது மெயினா வந்து சொல்ல வர விஷயம்னா அதிகாரம் எங்க இருக்கோ போதோ நமக்கு கீழே யாரு இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு அடிமையா தான் இருக்கணும். அவனுக்கு பாவமா இருக்காலும் சரி இல்ல ஏழை பணக்காரன் அதெல்லாம் கிடையாது. அதிகாரம் ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா ஆமா இதுல கூட ஒரு டைலாக் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயோ நான் எதோ பார்த்த படத்தை இதுல எனக்கு அதிகாரம் ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா நல்லது கிட்டதுக்கு தெரியாதுன்ற மாதிரிதான் ஒரு டைலாக். ஆமா. சோ அதுவுமே எனக்கு கொஞ்சம் அது ஃபீல் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா லைட்டா எல்லா படத்துலயுமே அதை டச் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா அதை தாண்டிதான் படமே போகும்ன்ற மாதிரி சொல்றது. சோ மேபி எனக்கு அப்படிதான் அதுல ஐடென்டிஃபை ஆச்சு. மோரோவர் வந்து பொறுமையா போய் உட்காந்து சைலண்டா ஓகே எப்படி நடிச்சிருக்காரு, இந்த ஆக்ட் பண்ண விதம் அதெல்லாம் கொஞ்சம் சீனிக்கா இல்லாம இந்த ஒரு சீனிக்கா கமர்ஷியலா இல்லாம வந்து பொறுமையா உட்காந்து
அது எப்படின்னா இந்த 3 பேருக்குள்ளயுமே அந்த 3 பேருக்குள்ள டிராவல் ஆகிற மாதிரி வைக்கிறது தான் ஒரு படம்ன்றத காமிச்சிட்டாங்க. இப்போ 10 கேரக்டர் தான் 10 பேர் யார் யாருன்னு நேம் பண்ணி அவங்க ஞாபகம் வச்சிருக்கோன்ற மாதிரி இல்லாம மொத்தமே இவங்க தான் இருக்கிறாங்க. இவனுக்குள்ள என்ன காட்ட முடியுமோ அதை காமிச்சிருக்காங்க. இதை ஓவராவும் காட்டல, அதுக்கு கீழே காட்டலன்றதான் இந்த படம். அதுதான் மறுபடியும் சொல்ற மாதிரி தான் பவர் வந்துருச்சு அப்படின்னா யார் எப்படி வேணா ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதுதான் இந்த படம். ஸோ இதுல வந்து நம்ம இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா கடைசியா அந்த ரிங்கை வந்து இவன் அழிச்சுட்டு அந்த ரிங்கை இவன் போடும்போது கூட அவன் சொல்லுவான், நீ இப்ப போட்ட அப்படின்னா நீ வந்து கெட்டவனா மாறது கூட நிறைய சான்ஸ் இருக்கு, அந்த ஹோப்பை என்னால இது பண்ணிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள கிளாஷும் அதுக்கப்புறம் தான் யாருன்ற மாதிரி போக மாதிரி காட்டுவாங்க. நீங்க சொல்றபடி அந்த கடைசியா அந்த ஃபாரினர்ஸ் வந்ததும் ஒரு கண்டினியூட்டியா கூட இருக்கலாம். ஏன்னா டீகோடிங் வந்து வேற டைமென்ஷன்ல எப்படி எல்லாம் வர எடுத்துட்டு போலாம். ஆனா எழுதி இயக்கியவருக்கு தான் தெரியாது என்ன கதைன்ட்டு. நம்ம உட்காந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்க. இதுல என்னன்னா எனக்கு நெகட்டிவ் என்னன்னா மம்முட்டி வந்து ஒரு சீன்லாம் இருக்கும், அந்த சீன்லாம் வேற லெவல்ல இருக்க போற அந்த சீனு அப்படின்னு நினைச்சு உட்காருவீங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதே மாதிரி இருக்கும். ஆனா டப்புன்னு அப்படியே அடக்கி அதை முடிச்சிருவாங்க அந்த சீனை. பாத்திருக்கீங்களா? அது எப்படின்னா இன்டர்வல்ல வந்து போக முடியாதுடா போகவே முடியாதுடா. இன்டர்வல் சீன் எனக்கு ஓகே தான். பட் சில சீன்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த சீன்ல மம்முட்டி வந்து அவனை போட்டு தூக்கி போட்டு மிதிக்க போறா, இந்த சீன் செம்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா ஜென்ரலா நம்ம எல்லாருமே மம்முட்டி ஃபேன்ஸ் தானே. அது ஜென்ரலா டிபிக்கல் ஒரு இந்தியன் மூவி ஃபேன் மாதிரி யோசிக்கிறேன். பட் நார்மலா அவரு மாசெல்லாம் விட்டுட்டு காதல் தக்க ஒரு படம் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரிசர்ச் பண்ணிட்டு கூகுள்ல இப்ப டப்புன்னு இல்ல அவரு கடைசியா அந்த வேற ஏதோ ஒரு படம் ஒரு டான் மாதிரி ஒரு படம் வந்து காதல் தக்கோர் வந்து நான் பார்த்தேன், அமேசான்ல தான் பார்த்தேன். அந்த படம் வந்து இந்த கே பேஸ் பண்ணி வர தான். கூகுள்ல சர்ச் பண்ணி எல்லாம் பாக்கலாங்க. கடைசியா நீங்க மம்முட்டி ஒரு 3 படம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாதான் இருக்கும். அந்த அவார்டு கூட வாங்குச்சு ஒரு படம், ஒரு தமிழ் மலையாளம் அந்த 2 லாங்குவேஜும் சேர்ந்து நெட்ஃபிளிக்ஸ்ல கூட வந்த ஒரு படம் வரும். சோ அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அவார்டு வாங்கின படம் அதெல்லாம். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம ஆக்டர்ஸ் கிட்ட ஒரு ஃப்ளா இருக்கு. என்ன ஒரு ஃப்ளா அப்படின்னா, ஒரு ஜானர் எடுத்தா அந்த ஜானர்லயே தான் போகணும்னு எடுக்கிறாங்க. அது ஜானர் தவிர வேற ஜானர் வரணும் அப்படின்றதுல அதை யோசிக்கவே மாட்டாங்க. இப்ப என்னன்னா, இப்ப நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. டெனிஸ் வில்லியம்ஸ்னா அவன் படம் பாத்தீங்கன்னா ஒரு படமும் ஒரு ஜானர்ல இருக்கும். ஓகேங்களா உங்களுக்கு? அப்புறம் குவென்டின் டாரன்டினோ இருக்கார்ல, அவர் படமே எல்லாமே ஒரு படம் அவருக்கு இதான் ஜானர்னு ஒண்ணுமே கிடையாது. பட் ப்ரூட்டலா இருக்கும். ஆனா ஒரு படமும் ஒரு ஜானர்ல எடுக்கணும் அப்படின்றதுல யோசிப்பாரு. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது வந்து டெனிஸ் வில்லியம்ஸ் தான். அவரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனிமி இருக்கு, அதுக்கப்புறம் டியூன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து 2-3 படம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சிகாரியோ இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்க படம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படமும் ஒரு கான்செப்ட். ஆனா ஒரு படத்தையும் எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றதுல யோசிச்சு கரெக்டா எடுத்துருப்பாரு அவரு. அதுதான் முக்கியம். அதை எப்படி பண்றாங்க அப்படின்றதுதான் மேட்ரு. ஸோ அதெல்லாம் சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரிதான் ஒர்க் ஆகணும் டேரக்டர்ன்ற போது. வெறும் ஒரே ஒரு ஜானர் வச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. அடுத்த ஜானர் என்ன பண்ணலாம், வேற வேற கான்செப்ட்ஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்றது. இப்ப என்னன்னா டெனிஸ் வில்லியம்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா, இப்ப வந்து டைம் வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இதெல்லாம் யோசிச்சு பாரு. சிக்காரியர் வந்து ஒரு ஹெய்ஸ்டான மூவி, எப்படி சொல்றது, ஒரு த்ரில்லர் மூவின்னு வச்சுக்கோங்களேன். த்ரில்லர்னா எப்படின்னா போலீஸ் காப்ஸ் அந்த த்ரில்லர் மூவி அதுல வரும். அதுக்கப்புறம் எனிமின்றது டிராமா, அதுக்கப்புறம் அரைவல்ன்றது அது ஒரு டிஃப்ரெண்டான மூவி. ஓகேங்களா? டியூன்றது ஒரு டிஃப்ரெண்டான மூவி. ஸோ ஒன்னு ஒரு இது டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல எடுக்கிறேன். அந்த மாதிரி கத்துக்கணும், எடுக்க கத்துக்கணும். அப்பதான் இங்க வந்து இன்னும் நல்ல நல்ல மூவிஸ் நிறைய வரும். ஒரே இதுல உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே தான் இருக்கும், வளரணும். ஆக்சுவலி சொல்ல போனா நான் இது ஓப்பனா சொல்ல, நிறைய பேர் ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியல, சண்டை கூட வரலாம். மலையாள மூவிஸ் வந்து நிறைய மூவிஸ் நல்லா எடுக்கிறாங்க தமிழ் மூவிஸோட. எனக்கு அது அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு கேட்க இல்ல, நான் நிறைய படம் ஒரு கடந்த ஆல்மோஸ்ட் மஞ்சுமேல் பாய்ஸ் பார்த்து நான் பேசின விஷயம் அப்படிதான். அதுலயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பீப்புள் வச்சுதான் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு வந்து இதுதான் பல்ஸ்ன்றது தெரிஞ்சிருச்சு. அவங்க ஆடியன்ஸும் இதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகணுன்றது வந்து விரும்புறாங்க. ஸ்லோவா போறதே இன்ட்ரெஸ்டிங்கா காட்டணும்ன்ற ஒரு மெத்தட் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதனால அவங்க அந்த படம் நல்லா இருக்கு. அதுக்குன்னு நமக்கு வந்து அந்த மெத்தட் தெரியல அப்படின்லாம் கிடையாது. அதாவது அந்த படத்துல வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இல்ல ஒரு நிமிஷம், அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.
நம்ம ஸ்டேட் வச்சிருக்க படத்துல ஐ மீன் டிஃபரன்சியேஷன்லாம் கிடையாது. நம்மளோட மெத்தடுன்ற இல்லாம நம்ம ஸ்டேட்ல இருக்க படம்லாம் எப்படின்னா அடுத்த சீன் என்னன்றது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருது. இதுதான் வரப்போகுது அப்படின்ட்டு. அதுல அப்படி கிடையாது. இது என்னதான் நடக்க போகுது, ஒருவேளை இருப்பானா செத்துருவானா இல்லை என்ன போய் பழிச்சு போனா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை யோசிக்க தோணுது. இதுல அப்படி கிடையாது. இவன் இப்படிதான் வைப்பான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க இப்படிதான் யோசிப்பாங்க, இவங்களுக்கு இதுதான் மெத்தடுன்ற மாதிரி புரிஞ்சு ஜனங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி பேசின எபிசோட்ல எல்லாம் நிறைய படம் பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு இப்படிதான் இருக்கும்ன்ற ஒரு ஜட்மெண்ட் வந்து அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. சோ மேபி நீங்க சொல்றபடி அந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். யாருக்குன்னா போயிட்டு படம் வந்து மலையாள படம் மாதிரி எல்லாம் தமிழ் படம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% பீப்புள் ஒத்துப்பாங்க. ஒத்துக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2019 இருந்து அந்த கிரைம் த்ரில்லர்ல வந்து பீக்ல இருக்க மலையாள இண்டஸ்ட்ரி. சோ அந்த மாதிரிதான் ஒரு இந்த கண்ணூர் ஸ்குவாட் கூட அப்படிதான் இருக்கும். மம்முட்டி தீரன் மாதிரியே இருக்கும். தீரன் ஃபார்மேட்லயே இருக்கும். அதுக்குன்னு தீரன் ஃபார்மேட்லயே இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம பாக்கல. அவன் கடைசி வரைக்கும் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பான். சோ அந்த ஒரு இது அந்த மாதிரிதான் எடுத்துட்டு போனோம் கதையை. உட்காந்து என்ன பண்றது இது பண்றது, இவன் செத்துட்டானா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் உட்காந்து இது பண்றது ஒரு என்கேஜிங்கா போற மாதிரி. இந்த வெடி பூஜை இதெல்லாம் யோசிச்சு பாக்குறேன். ஐயோ அத பத்தி பேசணும்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம். சரிங்க சாராக்கி, நம்ம அடுத்த ஒரு எபிசோட்ல மீட் பண்ணுவோம். ஓகே, நன்றி. நன்றி.